ஹலோ, மீண்டும் ஷார்ட்டாக இது எல்எம்ஜியா உங்கள் இது ராகவேந்திரன். மோஸ்ட்லி ஒரு இது வீடியோ பண்ணணும், ஜஸ்ட்டு போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 இயர்ஸ் அப்படி யோசிச்சிட்டே இருந்தேன். பட் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு இது 1 வீக் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து இது நல்ல வீடியோ. ஸோ இந்த வீடியோ இது எதை பற்றி நான் மீண்டும் சோசியல் மீடியாவிலேருந்து ஒரு சின்னதாக ஒரு லைன் எடுத்துகிட்டு இதே வந்து ஒரு ஃபிலிம் கேட்டகரி பற்றி தான். எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னாக்க ஒரு செலிப்ரிட்டி டாக்டரை பற்றி நம்மளால் வந்து ஒரு 2-3 மந்த்ஸ் பேக் வந்து எவ்வளோ கலாய்க்க முடியுமோ இதை கலாய்ச்சி ஓட்டி மீம்ஸ் எல்லாம் போட்டாச்சு. பட் இது இன்னைக்கு வந்து ஜஸ்ட் ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு 2-3 டேஸ் வந்து லாஸ்ட் வீக் வந்து ஜஸ்ட் ஒரு வீடியோ, ஒரு டாக்குமெண்ட்ரி வீடியோ பார்த்தேன். அந்த டாக்குமெண்ட்ரி பற்றி தான் நான் பேச போகிறேன். அந்த டாக்குமெண்ட்ரி இதை பற்றினாக்க சினிமா துறையில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு டாக்குமெண்ட்ரி. நம்ம ஸ்டன் கலைஞர்களை பற்றி ஒரு 55 நிமிஷம் ஒரு டாக்குமெண்ட்ரி. ஓகேங்களா? அந்த டாக்குமெண்ட்ரி வந்து இது என்ன அச்சீவ் பண்ணியிருக்கு, நான் சொல்கிறது டாக்குமெண்ட்ரி பார்த்ததுக்கப்புறம் இட்ஸ் நாட் என்ன கிரேட் நான் டாக்குமெண்ட்ரின்னு கண்டிப்பாக இது சொல்ல மாட்டேன். பட் இது வந்து ஒரு இனிஷியேட்டிவ் நான் கண்டிப்பாக நான் சொல்லிக்குவேன். ஏன்னா வந்து இந்த டாக்குமெண்ட்ரி கேட்டகரியே பார்த்தீங்கன்னாக்க மற்ற நாடுகளில் வந்து இப்போ எப்படி நம்ம வந்து ஃபிலிம் கேட்டகரியில் வந்து ஒரு கமர்ஷியல் ஒரு ஆர்ட் ஃபிலிம் கேட்டகரி பண்ணுறோம், அதே மாதிரி வந்து டாக்குமெண்ட்ரி பார்க்கறதுக்காகவே சில ஆடியன்ஸில் இருக்காங்க. நம்ம இந்தியாவிலும் இது இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் இந்த டாக்குமெண்ட்ரி கேட்டகரி வந்து ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸில் பட் இந்த மாதிரி இதில் மட்டும்தான் இது இருக்குது. பட் இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு இந்த டாக்குமெண்ட்ரி பார்க்கறதுக்கு வந்து இந்த யூடியூப் மாதிரி ப்ளஸ் ஹாட் ஸ்டார், இந்த ஏர்டெல்ல ஆப்புங்க, ஸோ இந்த மாதிரி வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்மாக கண்டிப்பாக என்ன இருக்குது. அப்புறம் வந்து சரி, இந்த டாக்குமெண்ட்ரி இது என்ன அப்படி பெருசாக இது அச்சீவ் பண்ணிடுச்சு, இந்த டாக்குமெண்ட்ரி இது அச்சீவ் பண்ணிச்சு தெரியாதுங்க. பட் இந்த டாக்குமெண்ட்ரி இது எடுத்துருவங்க கண்டிப்பாக வந்து இது அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து இந்த டாக்குமெண்ட்ரி இது எடுத்துனாதான் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி வந்து சொன்னா இல்லையா, எவ்வளோ ஓட்ட முடியுமோ நம்ம ஓட்டிட்டோம். அவங்க வேறு யாரும் இல்லைங்க, நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் இது ரஜினி நாட்டுடைய பெரிய பொண்ணு ஐஸ்வர்யா, இது தனுஷ். உங்களுக்கே தெரியும் நம்ம என்ன இது ஓட்டணும்னு சொல்லிட்டு. நம்மன்னு சொன்னால் எனக்கு என்னையும் சேர்த்துக்காதீங்க. ஏன்னா வந்து நான் வந்து இந்த வந்த இது மீம்ஸில் வந்து ஷேர் பண்ணிக்கவே இல்லை. ஸோ அதனால் இதுலேருந்து நான் ஒதுக்கிறேன். இது என்ன மீம்ஸ்ன்னு தெரியும் உங்களுக்கு. ஒரு இது டான்ஸை பற்றி மோஸ்ட் ஆஃப் இது இந்த மீம்ஸ் ஆகட்டும், இந்த வீடியோ மீம்ஸ் ஆகட்டும், எந்த மீம்ஸ் ஆகட்டும் எல்லாமே ஓட்டி எடுத்துட்டோம். பட் ஓகே, இந்த ஒரு 2 டேஸ் முன்னாடி இந்த வீடியோ பார்த்தா இப்போ தான் பார்த்து இது முடித்தேன் இந்த டாக்குமெண்ட்ரி. ஃபஸ்ட்டு ஐஸ்வர்யா தனுஷ் மேடம் அவர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான இது வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னாக்க வந்து இதுக்கு முன்னாடி இதை வந்து எவ்வளோ சீரியஸாக எடுத்து அப்ரோச் பண்ணான்னு தெரியல. இன்னைக்கு வந்து இந்த டாக்குமெண்ட்ரி இது எடுத்து இல்லை அவங்களுக்கு வந்து சொல்லி புரிய வைக்கிறதுக்கோசரம் இந்த டாக்குமெண்ட்ரி எடுத்தீங்கன்னு தெரியாது. இந்த டாக்குமெண்ட்ரியில் வந்து கண்டிப்பாக வந்து 100 வருஷ சினிமா இண்டஸ்ட்ரியில், ஐ மீன் இந்தியன் சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து இத்தனை வருஷமாக வந்து இது இல்லாமல் இது இருந்த பெஸ்ட் ஸ்டண்ட்மேன் இது அவார்டு கேட்டகரி வந்து கண்டிப்பாக மோஸ்ட்லி நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்கலாம். உங்களுடைய முயற்சினாலும் இது எடுத்து இன்னைக்கு வந்து சக்ஸஸ் இதாகிருக்கு. அது இல்லாத நம்ம ஃபஸ்ட்டு சவுத் இண்டியன் ஸ்டண்ட்மேனுக்கு வந்து கிடைச்சிருக்கிறது வந்து ஒரு சின்னதாக ஒரு பெருமைப்பட்டுக்கலாம். ஏன்னா இது எல்லாமே நம்ம ஒன்று தான். பட் இன்னைக்கு ஒரு கிரிக்கெட்டில் பார்த்தோன்னா கூட நம்ம இது அஸ்வின் ஒரு 2 விக்கெட் அடிச்சுட்டு நம்ம தினேஷ் கார்த்திக் ஒரு 50 அடிச்சுன்னா ஒரு சந்தோஷம் இருக்குங்க இல்லையா, அந்த ஒரு சந்தோஷம் தான். இது மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. ஃபிலிம் கேட்டகரியில் வந்து பெஸ்ட்டு ஸ்டண்ட் கேட்டகரியில் வந்து இது அனௌன்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பீட்டர் ஹெயினுக்கு வந்து புலிமுருகன் என்ற மலையாள படத்து மூலியமாக வந்து கிடைச்சிருக்கு. ஸோ அதனால் வந்து நம்முடைய ஒரு சின்னதாக ஒரு இது வாழ்த்துக்களை வந்து சாருக்கு வந்து தெரிவிச்சுக்கலாம்.
ஏன்னா வந்து பீட்டர் என்ன பார்த்தா இந்த வாய்ஸ் மியூசிக் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கேரக்டர் இருந்திருப்பாரு, ஒரு பின்னாடி வந்து சின்னதாக இந்த சைனீஸ்கார மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இருந்திருப்பாரு. இன்னைக்கு வந்து பீட்டர் என்னுடைய இது வளர்ச்சி பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்டண்ட்மேன் இன் இது இந்தியான்னு சொல்லிக்கலாம். ஏன்னா வந்து அவருடைய வளர்ச்சி பாகுபலி வெளி அவருடைய பார்ட்டிசிபேஷன் இருந்திருக்கு, அவருடைய பங்களிப்பு வந்து இது இருந்திருக்கு. ஸோ அதனால வந்து ஒரு பீட்டர் எனக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து ஒரு நன்றி சொல்லிக்கலாம். ஓகே, இந்த இப்போ வந்து டாக்குமெண்ட்ரி பற்றி வரலாம். டாக்குமெண்ட்ரியில் பார்த்தீங்கன்னாக்க நம்ம இது விஜயன் சார், பீட்டர், அப்புறம் செல்வா, இன்னும் ஒரு 2-3 பேர் வந்து பேசியிருக்காங்க. பட் அவங்க வந்து நேம் தெரியாதனால இது மென்ஷன் பண்ண முடியல. கண்டிப்பாக வந்து பெரிய பெரிய வணக்கம் ஸ்டண்ட்மேன், அவனுக்கு வந்து பெரிய வணக்கம். ஏன்னா பார்த்தீங்கன்னாக்க ஒரு தொழிலுக்கு நம்ம போகிறோம், ஆனால் அந்த தொழிலை வந்து திரும்பவும் இது வரக்குள்ள மேக்சிமம் கை ஒடியுமா கால் ஒடியுமா தெரியாது, இல்லை இந்த உயிரே போகுமா தெரியாது. இது மிலிட்ரிக்குள்ள மிலிட்ரி ஜாப் போனால் கூட சம் அஷூரன்ஸ் இருக்கும், இத்தனை நாள் நம்ம இருப்போம், சண்டை வர வேலையும் இருப்போம்னு சொல்லிட்டு சொல்ல முடியும். ஆனால் இந்த தொழிலை பொறுத்த வரையும் ஏன்னா டக்குன்னு ஒரு நம்ம ஹாஸ்ட்டை வந்து சொன்னோன்னாக்க அது செஞ்சுதான், ஏன்னா அது நம்ம அது தெரிஞ்சுதான் வந்து அந்த ஃபீல்டு கண்டிப்பாக வந்து இது வந்திருப்பாங்க இருக்குங்களா. அதனால இருக்குள்ள பெரிய ரிஸ்க் இருக்குது. சரி, ஓகே, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். படத்தில் பார்க்கல ஒரு சின்னதாக அந்த ஒரு செகண்ட் ஜம்ப் பண்ணிட்டு விட்டு போயிடுவாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து எத்தனை தடிப்பட்டு கை பார்த்தீங்கன்னாக்க இது நமக்கு தெரியும். பொன்னம்பலம் மோஸ்ட்லி நமக்கு தெரிஞ்ச ஸ்டண்ட்டு பிக்கெஸ்ட் சக்ஸஸ் பார்த்தீங்கன்னாக்க பொன்னம்பலத்தை பற்றியும் தெரியும். அவர் பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் மட்டும் எங்கேயும் அடிபட்டுருக்காது அவருக்கு. ஆனால் சொல்கிறாரு கையிலேருந்து உடம்பு ஃபுல்லாக அவர் பார்த்தீங்கன்னாக்க ஸ்பேர் பார்ட்ஸ் பொன்னம்பாலுன்னு சொல்லிட்டு அவர் கிடைமொழி. இது ஏன்னா நம்ம உடம்பு கைகள் எல்லாமே ஸ்பேர் பார்ட்ஸ், அவருக்கு அடிப்படையாது இது இடமே இல்லை அப்படின்றக்குள்ள எல்லாமே. அதனால வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் பொன்னம்பாலுன்னு வச்சு இந்த மாதிரி வந்து எல்லாமே சப்போர்ட் பண்ணுறாங்க. சரி, ஓகேடா, இது பார்க்கணும்னு சொல்லலாம். எல்லாமே பப்ளிக் இடம் நாங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட்னு பார்க்கணும்னு சொல்கிறோம். பட் இப்போ நான் பேசுகிற விஷயம் வந்து யார் இருக்காங்கன்னா மோஸ்ட்லி சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க இல்லையா, இது அவங்களுக்காக தான். ஏன்னா இந்த டாக்குமெண்ட்ரியிலே பார்த்தீங்கன்னாக்கா அவங்க அந்த அந்த யூனியன் இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா கவர்மெண்ட் ஆஃபீஸ் வந்து ஒரு பழைய, ஏன்னா இப்போ இருக்கிற கவர்மெண்ட் எப்படின்னு தெரியல, கொஞ்சம் பழைய கவர்மெண்ட் ஆஃபீஸ், இப்போ இருக்கிற கவர்மெண்ட் ஆஃபீஸ் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பழைய கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்குள்ளே போனால் எப்படி இருக்கும், ஒரு சந்து மாதிரி இருக்கும், எந்த டெவலப்மெண்ட் இருக்காது, அந்த மாதிரி கேட்டகரி தான் இருக்குது. ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு ஆக்டர்ஸ் ஆகட்டும், ஒரு ஆக்டர் ஒரு பில்டிங் ஆகட்டும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வந்து 50 crore 40 crore இது இன்வெஸ்ட் பண்ணி ஒரு நல்ல ஒரு இது பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குல்ல. ஆனால் இந்த ஸ்ட்ரென்த்து கலைஞருக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஹைடெக் ஒரு ஜிம் கிடையாது, அவங்களுக்கான ஒரு இது வசதியான ஒரு இது கிடையாது, இது அவங்களுக்கான ஒரு ஹாஸ்பிட்டல் என்ன இருக்கோ இல்லைன்னு சொல்லி எனக்கு தெரியாது. மோஸ்ட்லி இது அவங்ககிட்ட தான் கேட்கணும், ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு தெரியாது. அப்புறம் வந்து மெயினாக அவங்க சொல்கிற விஷயம் என்னன்னாக்கா இது இன்சூரன்ஸ். நான் கேட்குற கொஸ்டின் என்னன்னா, இன்சூரன்ஸ் வந்து யார் வந்து ப்ரைவேட் இன்சூரன்ஸ் வந்து பிரச்சனை இருக்கீங்க. இத்தனை வருஷம் வேணா வந்து நம்ம இது எம்ஜிஆர் அவர்கள் வந்து சிஎம் இருந்திருக்காரு, கலைஞர் அவர்கள் வந்து சிஎம் இருந்திருக்காரு, ஜெயலலிதா மேடம் காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 30 வருஷம் ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் வந்து சினிமா துறை சார்ந்தவங்க தான் வந்து என்ன சிஎம்மாக வந்து இருந்திருக்காங்க. அப்படி இருக்கக்குள்ள ஏன் வந்து கவர்மெண்ட் மூலியம் வந்து இந்த இன்சூரன்ஸ் வந்து ஒரு மினிமான ஒரு இன்சூரன்ஸ் வந்து நீங்கள் வந்து உங்களால் வந்து பண்ணிக்க முடியல. ப்ரைவேட் ப்ராடக்ட் ஏன் வந்து நீங்கள் ப்ரைவேட் அப்ரோச் பண்ணீங்க, நீங்களே வந்து ஓகே இப்போ வந்து நீங்கள் ஆரம்பிச்சு பண்ணி ஒரு யூனியன் இது ஆரம்பிச்சிங்க. அந்த யூனியன் பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ வரும், உள்ள எவ்வளோ கொடுக்க முடியும், ஏன்னா வந்து ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு இதாச்சுனாக்கா ஒரு 5 lakhs ஒரு 10 lakhs வரணுங்களா. அவ்வளோ மோஸ்ட்லி கொடுக்குறாங்க கூட தெரியாது. மோஸ்ட்லி கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க, தெரிஞ்சோ தெரியாமலையா வந்து சப்போர்ட் பண்ணுறது அது ஒரு விஷயம். ஸோ இன்டைரக்டாக வந்து சப்போர்ட் பண்ணுறது ஒரு விஷயம். பட் உங்களுக்காக ஒரு ஏன்னா அடுத்தவங்க வந்து கை இது ஏந்தாமல் நீங்கள் ஒரு ஃபண்டு இது பண்ணி, ஏன்னா யூனியனில் ஃபண்டு இருக்காது ஒரு விஷயம். பட்
கவர்மெண்ட்டுக்கு வந்து ஏன் வந்து இந்த கொள்கையை வந்து நீங்கள் அப்ரோச் பண்ணீங்களா இல்லைன்னு சொல்லிட்டு தெரியாது. ஏன்னா வந்து பண்ணியிருக்கலாமே. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய வச்சுட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து டிக்கெட்டு கம்மி பண்ணின்னு சொல்லிட்டு இது போகிறீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கிட்ட. பட் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு உங்களுக்கான தேவைகள், ஏன்னா எத்தனையோ சினிமா இண்டஸ்ட்ரி ஆகட்டும் மற்ற தொழிலாகட்டும் எத்தனையோ பேர் பார்த்தீங்கன்னாக்கா தெரியும் சொல்கிறது அவங்க ஏழ்மையெல்லாம் இருக்காங்க. இன்றைக்கி எவ்வளோ பேர் டான்ஸ் மாஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஏழ்மையெல்லாம் இருந்திருக்காங்க. இந்த சாப்பாடு ரேஷன் கடையில் சாப்பாடு இந்த 10 kg 20 kg ஃப்ரீயாக போட்டதுனால ஓகே அவங்க ஓரளவுக்கு ஸ்டெபிலைசேஷன் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்ற மாதிரிலாம் கூட இருக்கு. அப்படி நான் இருக்கக்குள்ள ஏன் வந்து ஏன்னா பார்த்தீங்கன்னா தமிழ் இப்போ பட்ஜெட் பார்த்தீங்கன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 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 நல்ல ஒரு 0 போட்டிருந்தா மினிமம் வந்து ஒரு 10 கோடி பட்ஜெட் இல்லாமல் மோஸ்ட்லி யாரும் பண்ணுறதுன்னு நினைக்கிற ஒரு ஆக்ஷன் பண்ணுவோம். மினிமம் ஆக்ஷன் படமாக கூட ஆகட்டும் 10 கோடி பட்ஜெட் இல்லாமல் பண்ணுறதில்ல. அப்படி நான் இருக்கக்குள்ள இந்த 10 கோடி பட்ஜெட்லாம் இது யாருக்கு தான் போகுது? 10 கோடியில் வந்து 2 crore வந்து இந்த ஆக்டர்ஸ்க்கு மற்ற 5 கோடி கொடுத்தா கூட இந்த 5 கோடி வந்து மார்க்கெட்டிங் அது கூட ஓகே. அதை நான் அந்த பிஸ்னஸ் பற்றி நான் விரும்பலை. இது உங்களுக்கோசரம் ஏற்பாடு பண்ணிக்கலாமே. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த ஆக்சிடென்ட்டு மோஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரென்த் காலேஜ் பார்த்தீங்கன்னாக்க அவங்க மோஸ்ட்லி அவங்க அப்பா அந்த மாதிரி தொழில் சார்ந்து வந்திருக்கலாம். அப்படி இருந்தாலும் உங்களுக்காக ஒரு பேசிக்காக என்ன வந்து எனக்கு ஒரு ஸ்ட்ரென்த்து இது யூஸ் பண்ணுறீங்க. ஒரு பேசிக்காக கரத்தை தெரிஞ்சவங்களோ ஒரு பேசிக்காக ட்ரைனிங் பண்ணவங்களோ அந்த மாதிரி இது எடுத்து இது யூஸ் பண்ணிக்கலாமே. இல்லை நீங்களே வந்து யூஸ் பண்ணி இது விடலாமே. பட் இந்த டாக்குமெண்ட்ரியில் அதில் காமிக்கல. கண்டிப்பாக அந்த மாதிரி இருக்கும். உங்கள் அந்த பேக்ரவுண்டில் அந்த கரத்து இதெல்லாம் கண்டிப்பாக நான் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் அப்படி நான் இருக்கக்குள்ள இந்த உயிர் சேதத்தெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணலாமேன்னு சொல்கிறது ஒரு சின்ன ஒரு ஆதங்கம். ஏன்னா இந்த வீடியோ பற்றி இந்த வீடியோ வந்து நான் ரெக்கார்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து 4th டைம். ஏன்னா டெலிட் ரெக்கார்ட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து 12 minutes ஆச்சு. ஸ்டாப் பண்ணாமல் போயிட்டே இருக்கு. ஏன்னா ஸ்டார்ட் அப் பண்ணி உங்களை பற்றி பேச ஆரம்பிச்சாவே அடுத்தது வர ஆதாரத்தெல்லாம் கொட்ட வேண்டியதாக இருக்கு. ஏன் வந்து இது எல்லாமே வந்து நாங்களே பண்ணோம், இது மக்களே பண்ணோம், அவங்க ஃபண்டே இது பார்க்குறீங்க. ஒரு 120 ரூபாய் வந்து கொடுக்குறோம் ஒரு ஃபிலிம் டிக்கெட்டு கொடுக்கக்குள்ள ஏன் வந்து இது எல்லாமே எடுத்து போய் என்னை ஹீரோக்கு கொட்டுறீங்க, என்னை ஹீரோ ஹீரோனிக்கு கொட்டுறீங்க. சரி நான் வந்து சொல்ல வரல. நாளைக்கு நானே ஏன்னா வந்து ஏன் இந்த 11% ஐ எம் லவ். நான் வந்து சினிமா வந்து நான் நேசிக்கிற இன்னொரு ஆள். நாளைக்கு வந்து இன்னைக்கு வந்து இந்த பெங்களூரில் வந்து ஒரு 3D சீரியல் என்ன விற்றுனா கூட நான் போய் கேட்டுட்டு இருக்கேன். அன்னைக்கு அது ஒரு ஆதாரம் தான். சினிமா மேலே இது ஒரு ஆதாரம் தான். ஓகேங்களா? இப்போ 13 நிமிஷம் ஆச்சு. ஓகே கண்டிப்பாக சொல்கிறேன். இப்போ ஏதோ டாபிக் பண்ணி எந்த இதை பற்றி போயிட்டுருக்கேன். ஓகே இந்த மாதிரி வந்து சினிமா எல்லா வரைக்கும் நாட் ஓன்லி இந்த ஆக்டர்ஸ் மட்டும் இல்லாமல் தயவு செஞ்சு சினிமா சொல்லுறவங்களுக்கு எல்லாமே வந்து இதே நம்பியிருக்காமல் ஒரு சிஸ்டமேட்டிக்காக பண்ணலாமே. இப்போ இருக்கிற இது படி எல்லாம் சிஸ்டமேட்டிக்காக பண்ணலாமே. உங்களுக்கோசரம் படித்தவங்களே ஏன்னா உங்கள் பிள்ளைங்களே எத்தனை பேர் படித்தவங்க வேலை இல்லாமல் எல்லாம் இது நிறைய பேர் இருப்பாங்க. ஒரு டெக்னாலஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒரு ஆர்கனைசேஷன் நல்லதாக இருக்கு சொல்ல வரல. ஆனால் பில்டிங் பார்த்தாக்க ஒரு இது ஃபீலாக இருக்குது. என்னென்னா வெளியிலேருந்து பார்க்குறோம். நாட் ஓன்லி இது பில்டிங், உங்கள் வீடை பார்த்தா கூட தான் மனசு வந்து கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஒரு ஆக்ட்ரஸ் வீடியோ ஒரு டைரக்டர் வீடியோ பார்த்தீங்கன்னா கூட ஏதோ ஒரு ஸ்டார் லெவலுக்கு இது நான் பார்க்குறோம். பட் நீங்கள் உயிரை கொடுத்து இது பண்ணுறீங்க. பட் உங்களுடைய இது வாழ்வெல்லாம் இப்படி இருக்கக்குள்ள ஒரு சின்னதாக கண்டிப்பாக இது வருத்தம் தான் இருக்குது. பட் நான் இதெல்லாம் பார்க்கக்குள்ள ஒரு சின்ன ஹாப்பின்னு பார்த்தாங்க. நம்ம இது ட்ரெயின் இது மட்டும் பார்த்துட்டு ஸ்டெலிஸாக இங்கிலீஷ் பேசிட்டு எப்படி கற்றுன்னு இங்கிலீஷ் பேசிட்டு ஒரு ஆல் ஸ்டண்ட்மேன் மாதிரி இருக்காரு. பட் உங்களை கண்டிப்பாக வந்து ஸ்டண்ட்மேன். ஏன்னா வந்து இன்னைக்கு படம் வந்து பிக்கஸ்ட் ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கு நீங்களும் ஒரு காரணம். அப்படி இருக்க கூட உங்களுடைய இது உரிமை வந்து நீங்கள் தான் வந்து கேட்டு வாங்கணும். ஓகேங்களா? சரி விஷயம் இது ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை வந்து இன்னும் மேலும் இது நல்லபடியாக இது வளரணும்.
அப்புறம் வந்து ஃபைனலாக தனுஷ் அவர்களுக்கும் நம்ம இது ரஜினிகாந்த் அவர்களுக்கும் நன்றியை வந்து தெரிவிக்கணும். ஏன்னா வந்து இந்த டாக்குமெண்ட்டுக்கு வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்காரு. மேபி அவருடைய டேரக்டர் கொடுத்தாரோ இல்லை இது உண்மையாக கொடுத்தாரு, கண்டிப்பாக உண்மையோட கொடுத்துருப்பாரு. அவருடைய வாழ்த்துக்கள் தனுஷ் சார். ப்ளஸ் ஃபைனலாக இந்த டாக்குமெண்ட்ரி வந்து இது ஹாட் ஸ்டாரில் வந்து இது இருக்குது. இந்த டாக்குமெண்ட்ரி பேர் வந்து சினிமா வீரன். இந்த டாக்குமெண்ட்ரி என்ன சொல்லி இட்ஸ் நாட் எனக்கு இட்ஸ் அ கிரேட் இன்ட்ரெஸ்டிங். இல்லைனாலும் டைம் கிடைக்குள்ள பாருங்கள். 55 மினிட்ஸ் இருக்குது. இது பிக்கஸ்ட். கண்டிப்பாக இந்த மாதிரி டாக்குமெண்ட்ரி கண்டிப்பாக இது வரணும். ஒரு நல்ல டாக்குமெண்ட்ரி இன்னும் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவைஸ் பண்ணியிருக்கலாம். எனிவே சினிமா மட்டும் இல்லாமல் இது அமலுக்கோசம் ஒரு இனிஷியேட்டிவை எடுத்து பண்ணி இன்னைக்கு வந்து சக்ஸஸ் ஆகி ஒரு நேஷ்னல் அவார்டு வாங்கி பீட்டர் எனக்கு கொடுத்துருக்கீங்க. இன்னும் கொடுக்கல, பட் ஓகே. பிரிமருக்கு வந்து பெஸ்ட்டு ஆக்ஷன் சீன்ஸ் அது சப்போர்ட் இது பண்ண முடியாது, கொடுத்துருக்கீங்க. பெஸ்ட்டு ஃபர்ஸ்ட் அவார்டு பீட்டர் எனக்கு கிடைச்சிருக்கிறது சந்தோஷம். பன்னமலம் சார் ப்ளஸ் செல்வா சார் எல்லா கலைஞர்களுக்கும் இன்னும் நல்லா உங்களுடைய மோஸ்ட்லி உங்கள் இதை வந்து லவ் பண்ணி பண்ணுறீங்க. கீப் இட் அப். முடிஞ்ச அளவுக்கு இது உயிர் சேதமோ கை காலோ இதால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ உங்களுக்கோசரம் ஏன் வந்து அடுத்துக்கோசரம் ஜிம்மு போய் உங்களுக்கோசரம் ஒரு தனியாக ஒரு செட்டப் ஏற்பாடு பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து இதுக்கோசரமும் ப்ரோக்ராம் வந்து பண்ணுறாங்க. ஓகே, சினிமா கலைஞர் ஸ்ட்ரென்த் கலைஞருக்கோசரம் ஆக்டர்ஸ் வந்து எதுவுமே பண்ணலன்னு சொல்லலை. பட் அவங்கோசரம் பண்ணியிருக்கீங்க, கலைஞர் நிகழ்ச்சியில் பண்ணியிருக்கீங்க. பட் இன்னும் நல்லா ஒரு பெட்டர் இம்ப்ளிமெண்ட்ஸ் நீங்கள் சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா இன்னும் அவங்களால முடிஞ்ச அளவு பெஸ்ட்டு ஸ்டண்ட் வந்து கண்டிப்பாக இது எடுத்துகிட்டு வருவாங்க. ஏன்னா வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு ஸ்டண்ட்டுங்கெல்லாம் ஃபாரினில் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம நல்லா முடிஞ்ச அளவு நல்லா இந்த குவாலிட்டி கொடுத்து நல்ல ஸ்டண்ட்டு கொடுத்தனாக்க இன்னும் நம்முடைய படம் குவாலிட்டி இங்கே நல்லபடியாக போகும். ஏன்னா இந்த வீடியோ வந்து எத்தனை பேர் பார்க்குறீங்கன்னு தெரியாது. பார்த்தாலும் இட்ஸ் நாட் எ ப்ராப்ளம். கண்டிப்பாக இந்த முடிஞ்சால் இந்த வீடியோ பார்க்குறவங்க சினிமா வீரன் இந்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிமை வந்து ஹாட் ஸ்டாரில் கண்டிப்பாக இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள். ஃபைனலாக ஐஸ்வர்யா தனுஷ் மேடம் உங்களுடைய ஒர்க் கீப் இட் அப். கண்டிப்பாக இன்னொரு படம் பண்ணிட்டு இருக்கீங்க ஹாரியப்பன் சொல்லிட்டு. கண்டிப்பாக இந்த படம் வந்து ப்ரொசீட் பண்ணுங்கள். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். பாய் மேடம்.